Hi guys, welcome back to another football video. இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட தூரன் கப் 2024 ஸ்குவாட் ரிவ்யூ தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் சீசன் 11 will start on September 14 அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட தூரன் கப் 2024 ஸ்குவாட் ரிவ்யூ தான். நம்ம சென்னை எஃப்சி தூரன் கப்புக்கான ஸ்குவாடை நேற்றுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்குவாடில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தலாம். நம்ம கோல் கீப்பர்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னா சமிக் மித்ரா, மோகன்ராஜ் கே, அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்கர், உமேஷ் மகவுல், இவங்க தான் நம்மளோட கோல் கீப்பர்ஸ். அடுத்தது நம்மளோட டிஃபெண்டர்ஸ் யாரான்லாம் பார்த்துடலாம். நிக்கேத், பிகாஷ் எமூன், அலெக்சாண்டர் ரொமாரியோ, ரோஜர் கலி, பிரஃபுல் குமார், ஹபி, ஷானு ஸ்டெலஸ், சச்சு சிவிங்க. இதுதான் நம்மளோட டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும். அதே அடுத்து நம்மளோட மிட்ஃபீல்டர்ஸ் கூடுவோமே. மிட்ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ராமன் சிங், கணேஷ் பாண்டி, சோலைமலை, ஜெயசூர்யா, விவேக், கார்த்தி, வின்சி பரிட்டோ, கோமல் தட்டல், லால் பெலுவா. இதுதான் நம்மளோட மிட்ஃபீல்டர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்மளோட ஃபார்வர்ட்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னா விஷால், அதுக்கப்புறம் இர்ஃபான் யாத்வாடுங்க. இவங்க தான் நம்மளோட ஃபார்வர்ட். ஸோ நம்ம சென்னை எஃப்சிக்கு தூரன் கப்போட ஸ்குவாட் இது தான். அதே போல் சென்னை எஃப்சியோட தூரன் கப்புக்கான ஹெட் கோச் இந்த வாட்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோயல் வில்சன். நம்மளோட ஓவன் காயில் தூரன் கப்பில் கோச் பண்ண மாட்டார். நம்மளோட சென்னை எஃப்சியோட அசிஸ்டன்ட் கோச்சான நோயல் வில்சன் தான் இந்த தூரன் கப்புக்கு ஹெட் கோச்சாக இருக்க போகிறாருங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சென்னை எஃப்சி பார்த்திங்கன்னா இந்த தூரன் கப்பை வந்து ரிசர்வ் பிளேயர்ஸோட தான் விளாட போகிறாங்க. அதே போல் சென்னை எஃப்சி வந்து தூரன் கப்பில் வித் 5 மெயின் மேட்ச் பிளேயர்ஸோடு ஆடுவாங்க. ஸோ அந்த 5 மெயின் மேட்ச் பிளேயர்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னா பிகாஷ் எமூன், அலெக்சாண்டர் ரொமாரியோ, வின்சி பரிட்டோ, கோமல் தட்டல், இர்ஃபான் யாதவ். இவங்க தான் அந்த 5 மெயின் மேட்ச் பிளேயர்ஸ். இவங்க நம்ம ஸ்குவாட்லேயும் இருப்பாங்க ஐஎஸ்எல் ஸ்குவாடில். மிச்சப்படி எல்லாருமே ரிசர்வ் பிளேயர்ஸ் தான் நம்ம சென்னை எஃப்சிக்கு. ஸோ இந்த ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்டாக ரிசர்வ் பிளேயர்ஸ் தான். ஒரு 5 மெயின் பிளேயர்ஸ் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இந்த ஸ்குவாடை வச்சு நம்ம தூரன் கப் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சென்னை எஃப்சி தூரன் கப் அடிக்கிறாங்கன்னு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சி நம்ம குரூப்பில் ஈஸியாக குவாலிஃபை ஆகிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த ஸ்குவாடை வச்சு. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அதே போல் சென்னை எஃப்சிக்கு இந்த தூரன் கப் 2024 ஃபாரின் பிளேயர்ஸும் ப்ளே பண்ணலை. ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் கூட கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சி முழுக்க ரிசர்வ் பிளேயர்ஸை நம்பி இருக்காங்க. அதுபோல் ஒரு 5 மெயின் மேட்ச் பிளேயர்ஸ் இவங்களை வச்சு தான் நம்ம தூரன் கப்பே ஆட போகிறோம். ஸோ அதனால் சென்னை எஃப்சி எப்படி இந்த தூரன் கப்பில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சென்னை எஃப்சியோட தூரன் கப் ஸ்குவாட் எப்படி இருக்குது, இந்த ஸ்குவாடை வச்சுட்டு நம்மளால் தூரன் கப்பை அடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டுக்கு போகலாமே. அடுத்த அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்எல் சீசன் 11 will start on September 14 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்எல் சீசன் 11 set to start on 14th Septemberன்னு இந்தியன் ஃபுட் ஹப் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனாக்ரேஷன் மேட்ச் பார்த்திங்கன்னா கொல்கட்டாவில் தான் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப் ஐஎஸ்எல் சீசன் 11 கொல்கட்டாவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஃபிக்சர்ஸ் எப்பப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டப்போ ஃபிக்சர்ஸும் ரொம்ப சூனாக ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு இந்தியன் ஃபுட் ஹப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐஎஸ்எல் சீசன் 11 ஃபிக்சர்ஸ் நம்ம எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்டாக இப்போ வர ரிப்போர்ட்ஸ் படி ஐஎஸ்எல் சீசன் 11 பார்த்திங்கன்னா September 14 ஸ்டார்ட் ஆக அதிக சான்ஸ் இருக்கிறதா ரிப்போர்ட்ஸும் வருது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் கொல்கட்டாவில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஷெடியூல் வந்தால் நம்ம எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஷெடியூல் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஷெடியூல் எப்போ வருதுன்னு. நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சென்னை எஃப்சியோட தூரன் கப் ஸ்குவாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.